ஓகே, தேங்க்யூ. வி ஹேட் அ குட் லஞ்ச். ஸோ நம்ம காலையில் பண்ண அந்த டெஸ்ட் இருக்குல்ல, அதோடைய ரிசல்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். தென் வில் சி யுவர் ரிசல்ட்ஸ், ரைட்? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு நம்பர் வந்தது காலையில். ஸோ 1 யாருக்கு வந்தது? 1 1. ஸோ நம்ம கம்பெனியில் நிறையா பர்ஃபெக்ஷனிஸ்ட் இருக்காங்க. அப்போது 2 யாருமே இல்லை. 2 யாருமே இல்லை. 3 ஒருத்தர் இருந்தாங்க, நீங்கள். 4 வந்து நீங்கள். 5 யாருமே இல்லை. 6 6 வந்து 2. நீங்கள் 2 பேர். யூ கேன் புட் இட் ஹியர், இட் வில் கெட் சார்ஜ். 7 நிறைய பேர் இருக்காங்க. 3-4 பேர் இருக்காங்க. 1 2 3 பேர் தானே. 8 யாருமே இல்லை, நோபடி. ஸோ இது என்னது இந்த பர்சனாலிட்டி? நம்ம டெஸ்ட் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணுறோம் அதை பொறுத்து தான் ரிசல்ட் வரும். அது டெஸ்ட் புரியறதுக்கே கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சது. ஒரு 85% நம்ம அக்யூரஸியில் போட்டிருந்தோம்னா இது கரெக்டாக வரும். இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் கரெக்டாக வரும். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு பர்சனாலிட்டி டைப்பை டினோட் பண்ணுது. நீங்கள் எந்த மாதிரி டைப் அப்படிங்கிறது அதில் டினோட் பண்ணுது. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 அப்படின்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃபார்மர், ரேஷனல், ஐடியல், பிரின்சிபல், பர்பஸ்ஃபுல், செல்ஃப் கண்ட்ரோல், பர்ஃபெக்ஷன். அதில் கிளியராக வரல. ஸோ அப்படின்னா அந்த 1ல் இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஓரியன்டாக இருப்பாங்க. ப்ராசஸ் ஓரியன்டாக இருப்பாங்க. அண்ட் ஒர்க்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏதாவது விஷயம் சரியா இல்லைன்னா அதை இமீடியட்டாக கரெக்ட் பண்ணுவாங்க. இதுலேயும் எக்ஸ்ட்ரீம் இருக்குது, மீடியம் இருக்குது, லோ இருக்குது. ரொம்ப ஹையாக இருக்கிறவங்க வந்து ஓவராக பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஓவராக பர்ஃபெக்டாக இருந்தால் ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதில் ஓசிடி மாதிரி ஓவர் பர்ஃபெக்ஷன். ஓவர் பர்ஃபெக்ஷனில் வந்து என்ன ஆகும்னா கிரியேட்டிவிட்டி போயிடும், இன்னோவேஷன் போயிடும். மைண்ட் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகும் அந்த டைமில். ஓவராக பர்ஃபெக்டானா புது விஷயத்த கற்றுக்கிற தன்மையும் குறையும் ஓவர் பர்ஃபெக்ஷனில். ஒரு குட் பர்ஃபெக்ஷன் அப்படின்னா ஒரு 70 to 80% அப்படிங்கிறது தான் ஒரு குட் பர்ஃபெக்ஷன். வீக் இன் பர்ஃபெக்ஷன் அப்படின்னா அவங்க வந்து எதுக்குமே ஒரு ஐ ஃபார் டீட்டெயில் இல்லாமல், எதுக்குமே ஒரு டீட்டெயில்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. அது வந்து சில டிபார்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு வந்து இது தேவை, R&Dக்கு இது தேவையில்லை. ஆனால் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ஷன் வேணும். ஃபினான்ஸ்க்கு இருக்கணுமான்னு தெரியல, பட் அக்கௌண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். குவாலிட்டி கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு டிசைன் போடுறோம், ஒரு டிசைன் டிராயிங் அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ உங்கள் ஜாபில் வந்து ஆர்கிடெக்டில் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கணும், ஒரு 80%. ஏன்னா உங்கள் இதில் க்ரியேட்டிவிட்டியும் இருக்குது. பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஆர்கிடெக்டுக்கு ப்ராப்ளம். ஒரு 70-80% யூ ஹேவ் டு பி கரெக்ட். பட் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படி இல்லை. குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் 100% இட் ஹஸ் டு பி பர்ஃபெக்ட். சேஃப்டி ஹெல்த் அப்படின்னா அதெல்லாம் வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இதில் இந்த 1 அப்படிங்கிற நம்பர் வாங்கிறவங்க அவங்களுடைய பர்சனாலிட்டி டைப் அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ இங்கே 1 யாரெல்லாம் இருக்காங்க? 1 2 3 4 5. ரைட், தேங்க்யூ மேம். ஸோ கேன் யூ கோ டு 2? ஸோ அந்த ரிஃபார்மர் அப்படிங்கிறது சில இடத்துல பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 பிரின்சிபல்டாக இருப்பாங்க. லைஃப்பில் வந்து ஒரு பிரின்சிபல் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும், கொள்கை. அந்த கொள்கையை வச்சுட்டு தான் போயிட்டு இருப்பாங்க 1. 2 அப்படிங்கிறவங்க ஹெல்பர்ஸ், சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, கேரிங்காக இருப்பாங்க, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், எமோஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ், ரொம்ப ஜெனரஸ், தாராள மனசு, எதையும் கொடுக்குற தன்மை. நீங்கள் இன்னைக்கு அந்த ஜெனரோசிட்டி நிறையா சொன்னீங்கல்ல, அதை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம 2 வந்து கம்மியாக இருக்குது டீம்லேயே. ஸோ அது வந்து இல்லைங்கிற மாதிரி இல்லை, நமக்குள்ளே ஒரு 2 இருக்குது. இப்போ அவங்க 1 அப்படின்னா அவங்க பர்ஃபெக்டாக 1 இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு 2 இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு 3 இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு 4 இருக்கும். அது வந்து ஒரு டெண்டன்சி. நீங்கள் யூ ஆர் பயஸ்ட் டுவர்ட்ஸ் 1, பட் இட் டசன்ட் எக்ஸாக்ட்லி மீன் யூ ஆர் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட்.
உங்களுக்கு அந்த மற்ற பர்சனாலிட்டி டைப்போடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் குவாலிட்டியும் கட்டாயமா இருக்கும். பீப்புள் பிளீசிங் 2 இருக்கிறவங்க மற்றவங்களை எப்பவுமே ஹாப்பியா வச்சுக்குவாங்க, மற்றவங்கள சந்தோஷமா வச்சுக்குவாங்க. அதே மாதிரி கிவ் அண்ட் டேக் இருக்கும். ஏதாவது ஹெல்ப் பண்ணா ரிட்டர்னை எதிர்பார்ப்பாங்க அவங்க. நான் இப்போ சொல்ல சொல்ல உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பர்சனாலிட்டி எல்லாம் ஞாபகம் வருது இல்லை? நிறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வர்றாங்களா? கரெக்டா? நான் இப்போ பேச பேச உங்களுக்கு உங்க சுத்த வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ் மூஞ்சி இப்படியே பாப்பப் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த 1 வந்து நிறையா பார்த்துருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். என்னோட ஆண்ட் வந்து 1. ஸோ அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அப்படின்னா அந்த லாஸ்ட் மினிட் ஒர்க் கூட விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன். ஸோ அவங்க கிச்சன்லலாம் போக முடியாது, ஏன்னா விட மாட்டாங்கல்ல. அவங்க அந்த ஃப்ரேமில் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி தான் அந்த கிச்சன் இருக்கணும். சாவி வச்சா கூட அது அந்த கடைசியில் அந்த சாவி வந்து அந்த இடத்துல தான் தொங்கும். ரைட், கேட் வந்து போல்ட் இல்லாமல் இருக்க முடியாது. அது வந்து கேட்பாங்க, போல்ட் போட்டையான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனிசம் இருக்கு அவங்களுக்கு. பட் அதே இது ஜாப் ரோலில் வந்து இப்போ உங்க ப்ரொடக்ஷன் டீம்லலாம் வந்து பர்ஃபெக்ஷன் வேணும். அது அது எப்படியோ நீங்க வந்து டைப் 1 இருக்கீங்க, அது கரெக்டாக உங்க ஜாப் ரோலுக்கு வந்து உங்க ஜாப் வந்து அமையுது. அதே மாதிரி டிசைன்கெல்லாம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் அது தேவை. இந்த 2ங்கிறது வந்து பீப்புள் ப்ளீசிங். அப்படின்னா ஒரு ஹெல்ப்பை பண்ணிட்டு நிறைய பேர் திருப்பி எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் சிலவங்க வந்து நான் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவங்க பாருங்க என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, திருப்பி பார்க்க. இந்த மாதிரி எல்லாம் பொலிட்டிக்ஸ் கேட்டிருக்கீங்களா? நிறையா. நான் உங்க வீட்டுக்கு நிறைய தடவை வந்திருக்கேன், நீ ஒரு தடவையாவது என் வீட்டுக்கு வந்தியா? நிறைய கேட்டிருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பெக்ட் பண்ற டைப். தே வில் எக்ஸ்பெக்ட் பேக். தே ஆர் வெரி பொசசிவ் ஆல்சோ, லிட்டில் பிட் பொசசிவ். பட் 2s வந்து ஒரு கம்பெனியில ரொம்ப தேவை. அவங்க இல்லைன்னா ஹார்ட் மிஸ் ஆகும். நம்ம இங்க நிறைய ஆங்கர் பார்த்தோம் இன்னைக்கு. அந்த ஆங்கரை காம் பண்றதுக்கு இவங்க வேணும். நான் 2 மிஸ் இருக்குன்னு சொன்னேன்ல கம்பெனியில, அந்த 2 கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் நமக்கு உள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு 2 இருக்கு. நாம இப்போ லஞ்ச் டைம்ல எல்லாரும் பாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, எல்லாம் ஒட்டுக்கா சாப்பிட்டீங்க. உங்ககிட்ட அந்த 2 தன்மை இல்லைன்னா நீங்க அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க, எல்லாம் தனித்தனியா இருப்போம். ஸோ நமக்குள்ள அந்த பர்சனாலிட்டி இருக்கு, பட் பியூரா வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இல்லை. ஸோ நாளை கம்பெனியில் ஹெச்ஆர்லாம் ரெக்ரூட் பண்ணும்போது நீங்க கட்டாயமா இந்த 2 இருக்கிறத அவங்கள எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பீப்புள் சென்ட்ரிக்கா இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க பீப்புளை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் ஹையர் அ ஹெச்ஆர் who is somewhat like a 2, right? Then go up. Achiever. So அச்சீவர்னா வேலையை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்து டார்கெட் கோல் 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 அப்படின்னு இருக்கிறவங்க தான் அச்சீவர்ஸ். ஸோ நீங்க வந்து அச்சீவரா? ஓரளவுக்கு அச்சீவர், ஓரளவுக்கு. ஓகே. ஸோ பர்ஃபெக்டாக அது கரெக்டான ஆன்சர் வராது, பட் நான் உங்களுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்குறேன். ஸோ அந்த அச்சீவர்ஸ் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கோல் பின்னாடியே சுற்றுவாங்க. டார்கெட் தான் அவங்களுக்கு, வேற ஒன்றும் கண்ணுக்கு படாது. இன்னைக்கு என்ன வேலை, அந்த வேலை முடிக்கலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த டைரியில் எழுதி வச்ச அந்த 4 பாயிண்ட் கட் ஆகலைன்னா அந்த டே இன்கம்ப்ளீட்டா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க கோல் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். கொஞ்சம் ஒர்க்கஹாலிக்ஸ், அவங்க கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைப் 3ஸ்ல வந்து கொஞ்சம் என்ன சொல்றேன், அது இந்த ஷோ ஆஃப் பண்ற டைப் இருக்கு நிறையா. சேம் ரிங்டோன், அதனால கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு 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 க்ரௌடை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு டைப் 3ஸ்க்கு வந்து. அதான் கம்யூனிகேஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ரைட்? ட்ரிவன் அப்படின்னா அந்த புஷ் மோட்லயே இருப்பாங்க எப்பவுமே, புல் மோட்ல இருக்க மாட்டாங்க. டைப் 4 அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலிஸ்ட், சென்சிட்டிவ், வித்ட்ரான். சென்சிட்டிவா இருப்பாங்க, கொஞ்சம் வித்ட்ரான், யாருக்கிட்டையும் பேசாம கொஞ்சம் தனியா அலூஃபா இருப்பாங்க. ஆனா சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்பிரசிவும் டிராமேட்டிக்கா ஆகலாம் அவங்க. சில டைம் வந்து டிராமேட்டிக்கா இருப்பாங்க.
நான் கொஞ்சம் தனிப்பட்ட கேட்டகரிங்கிற மாதிரி, ஐ எம் டிஃப்ரெண்ட். அந்த ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்கல்ல, நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்னு நான் அந்த கேள்விக்கு, அது ஆக்சுவலா இந்த நம்பரை டார்கெட் பண்ண அந்த கொஸ்டின் அது. ஐ எம் எ வெரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சன். அவங்க வந்து கிரவுட்ல எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. செல்ஃப் அப்சார்ப்டா இருப்பாங்க, அவங்க வேர்ல்டுல இருப்பாங்க. ஒரிஜினல் திங்கர்ஸ், ஆனா அவங்க ஒரிஜினலா திங்க் பண்ணுவாங்க. அவங்க ஐடியாஸ் தனியா இருக்கும். அவங்க நினைச்சது வந்து ஒரு தனி புது கான்செப்டை கொண்டு வருவாங்க. இவங்களை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஒர்க் எல்லாம் இவங்களை யூஸ் பண்ணலாம். டைப் 3 வந்து நீங்க சேல்ஸ்ல யூஸ் பண்ணலாம். நாளைக்கு சேல்ஸ் டீம் ஹையர் பண்ணும்போது டைப் 3 பர்சனாலிட்டிஸ் வந்து நிறைய எடுக்கணும். தே ஆர் வெரி குட் இன் சேல்ஸ். டைப் 2 ஆர் குட் இன் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப், human resource, then anything customer faced, people faced la type 2s are good. Type 1s வந்து quality control, process, project management, process management, அதெல்லாம் வந்து type 1s are good. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் வந்து எடுக்கலாம். இந்த டெஸ்ட் நீங்களே கண்டக்ட் பண்ணி நீங்களே எடுக்கலாம். அவ்வளோ அதனால உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டேன் ஒரு தடவை எப்படி பண்றதுன்னு. தென் டைப் 5s கமிங். டைப் 5s வந்து நம்ம கம்பெனியில் இல்லை. டைப் 5s வந்து இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டீப்பாக போவாங்க. ஏதாவது நீங்கள் சப்ஜெக்ட் சொன்னீங்கன்னா படிச்சுட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. ஓவர் திங்கிங் இருக்கும் அவங்களுக்கு கட்டாயமா. நீங்க என்ன டைப்பு? 9. ஓகே. ஆனால் இவங்களுடைய இது வந்து அன்பெய்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்சுவலாக பெய்ட் டெஸ்ட் பண்ணோம்னா இந்த ஆக்சுவல் நிறைய ஷேடு வெளியே வரும். இந்த டெஸ்டோடைய ரிசல்ட்ல வந்து அவ்வளோ கிளியர் ஷேட்ஸ் வராது. உங்க டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் ஒரு தடவை பார்ப்போம் இப்போ நம்ம சீக்கிரமா. வில் சி. ஸோ இவங்க வந்து எப்படின்னா ஒரு டீப் சப்ஜெக்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&D, அதுக்கெல்லாம் டைப் 5s ஆர் குட். சயின்டிஃபிக் ரிசர்ச், சிந்தனை இருக்கிற வேலை, திங்கிங் ஒர்க்கு. இவங்களுடைய டிராபேக் என்னன்னா, இவங்க தனியா இருப்பாங்க, வீட்டில் வந்து அவங்க ரூமுக்குள்ளே இருப்பாங்க, ரிமோட்டை வச்சுக்கிட்டு தனியாக உட்காந்துருப்பாங்க, டேபிள் லேம்ப் கீழே உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இவங்க வந்து சோஷியலாக இருக்க மாட்டாங்க, டக்குன்னு வெளியே வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ரூமுக்குள்ள அவங்க ஜோன் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியாக்குள்ளே சுத்திட்டு இருப்பாங்க. டைப் 5s அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி போகலாம், வெளியே போகலாம், கல்யாணத்துக்கு போகலாம்னா ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஞாபகம் வந்ததா யாராவது அந்த மாதிரி? இல்லை மேடம் வந்து ஒவ்வொருத்தங்களா மெமரி வருது அவங்களுக்கு, அப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்கு. சிலவங்க வந்து வெளியே போகலாம், கூட்டமா போகலான்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு வந்து சஃபகேஷனா இருக்கும், அது சோஷியலைஸ் பண்ண மாட்டாங்க அவங்க. நெக்ஸ்ட் கம்மி R&D, டீப் ரிசர்ச், அப்புறம் நியூ ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட், NPD. நாளைக்கு வந்து கண்டெய்னருடைய ஸ்டைலே மாற்ற போறீங்க. அது வந்து நீங்க டைப் 3 கொடுத்தீங்கன்னா அவன் அச்சீவிங்னு ஏதோ டக்குன்னு எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருவான் அவசரமா. டைப் 5 கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலா ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் டிலே ஆகும், ஓவர் திங்கிங் இருக்கும், ஆனா உங்ககிட்ட வர்ற ப்ராடக்ட் வந்து கரெக்டா இருக்கும். டைப் 5s ஆர் குட் இன் தட். டைப் 6 லாயலிஸ்ட். நம்ம இதுல இங்க 2-3 பேர் லாயலிஸ்ட் இருக்காங்க இந்த சைட்ல. லாயலிஸ்ட் அப்படின்னா யாரெல்லாம் டைப் 6? அந்த வேர்டே சொல்லுது, லாயல். லாயலிஸ்ட் வந்து பயங்கர டீப்பா இருப்பாங்க, யதார்த்தமா இருப்பாங்க கம்பெனிக்கு. அவங்க வந்து கொஞ்சம் பிளண்டாவும் இருப்பாங்க, ப்ராப்ளம் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. மைண்ட் வந்து எப்பவுமே ப்ராப்ளத்திலே ஓடிட்டு. அந்த ப்ராப்ளத்திலே ஓடுறதுனால ரிஸ்க்கு அவங்க சூப்பர். ஏதாவது ரிஸ்க் வந்தா அவங்களுக்கு வந்து முதல்ல அது அடிக்கும். ஓ, இது ஒரு ரிஸ்க் இருக்கு, இதுல ஒரு பிரச்சனை. அவங்க வந்து ப்ராப்ளத்தை எடுத்துட்டு வர்றாங்கன்னு பார்க்காம அவங்க ஒரு ரிஸ்கை ஹைலைட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க எந்தெந்த மாதிரி ஜாபுக்கு சூப்பர்? செக்யூரிட்டி, சேஃப்டி, எம்ப்ளாயி ஹெல்த் அண்ட் சேஃப்டி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கெல்லாம் அவங்க வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 7 எந்தூசியாசம். இந்த 7 வந்து எப்பவுமே ஐடியாஸோட இருப்பாங்க, நிறைய மைண்ட்ல விஷனரிஸா இருப்பாங்க,
10 பேர்கிட்ட டக்குன்னு மிக்ஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு சொல்யூஷனை எடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சம் ஃபன் லவ்விங்காக இருப்பாங்க. ஸ்பான்டேனியஸ், வெர்சடைல், இதெல்லாம் அவங்களுடைய பாசிட்டிவ் குவாலிட்டி. நெகட்டிவ் குவாலிட்டி என்னன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் வெளியே இருக்கும், ஃபோக்கஸ் இருக்காது, கொஞ்சம் மைண்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும். அதனால தான் கிரியேட்டிவாகவும் இருப்பாங்க அவங்க. ஸோ ஸ்கேட்டர்ட் அப்படின்னா ஒன்று வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ஐடியாவில் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஐடியா, ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஒரு புது ஐடியா கொண்டு வருவாங்க. பழைய ஐடியா என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அதில் ப்ராப்ளம் வரும். அப்போ என்ன இல்லை, ஃபாலோ அப்பும் இல்லை. இந்த 2 F இருக்காதுங்க 7க்கு. ஃபாலோ அப் இருக்காது, ஃபோக்கஸ் இருக்காது. 2F, ரைட். ஆனால் ஸ்ட்ராங் லீடர்ஸ், நிறைய விஷனரிஸ் அவங்க. நெக்ஸ்ட், இது நம்ம கம்பெனியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க, டைப் 8s அப்படின்னா அவங்களுடைய அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லீடர்ஸ். ஒரு 10 பேரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு நபர். பவர்ஃபுல், டாமினேட்டிங், செல்ஃப் கான்ஃபிடென்ட், டிசிசிவ், வில்ஃபுல், கான்ஃபரண்டேஷனல் அப்படின்னா சண்டை போடுற தன்மையும் இருக்கு, ஆர்குமெண்ட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ டைப் 8s ஆர் வெரி ஸ்ட்ராங் பை மைண்ட்ல வந்து ரொம்ப ஹெட் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் அவங்க நல்ல லீடர்ஸ். ஒரு இண்டிபெண்டா ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தோன்னா அவங்க தனியா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ டைப் 8ஸ்க்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அவங்களுக்கு வந்து தி ஓன் த ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓன் த ரூம் அப்படின்னா ஒரு ரூம்குள்ள வந்து அவங்க நின்னாங்கன்னா தெரியும் இவர் வந்துட்டாரு. லிட்டரலி தி ஓன் த ரூம். அவங்க ஒரு 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 க்ரௌடை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தன்மை இருக்கு டைப் 8s. எந்த ஜாபுக்கு இவங்க சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு இண்டிபெண்டா ஒரு லீடர்ஷிப் கொடுக்கணும். லீடர்ஷிப் ரோல்ஸ்ல அவங்க டைப் 8s ஆர் சூட்டபிள். தட் இஸ் வாட் இட் இஸ். 9s வந்து பீஸ் மேக்கர்ஸ். இங்க ஒரே 9 தான் இருக்காங்க, நீங்க மட்டும் தானே. பீஸ் மேக்கர் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு வந்து எவ்வளோ அமையுது பாருங்க. பீஸ் மேக்கர் அப்படின்னா ஈஸி கோயிங், ரிசப்டிவ், ரியாஷூரிங், அக்ரியபிள், எல்லார்கிட்டையும் கோஆப்ரேட் பண்ணி, கொலாபரேட் பண்ணி, ஓகே பண்ணி போற ஒரு டைப். ஆனா காம்ப்ளசன்ட் அப்படின்னா ஸ்லோ. காம்ப்ளசன்ட்னா எதுக்குமே கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துக்கிற டைப் தான் காம்ப்ளசன்ட். ஸோ இந்த பீஸ் மேக்கர்ஸ் எங்க யூஸ் ஆகுவாங்க அப்படின்னா, ஒரு டீம்ல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவங்களை நடுவில் போட்டுருணும். இவங்களை நடுவில் போட்டு விட்டா அவங்க 4 பேரை வந்து சேர்த்து விடுவாங்க. அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. சைலண்டா இருந்து ஒரு டீமுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணி அந்த டீம் பிரச்சனையை வெளியே வராம அப்படியே பார்த்துக்குவாங்க. கிரெடிட் எடுத்துக்க மாட்டாங்க. தே வில் நெவர் டேக் கிரெடிட். அவங்களுக்கு கிரெடிட் வேண்டாம். அவங்களும் லாயலிஸ்ட் மாதிரி டீப் ஒர்க்கர்ஸ். ஸோ இதுதான் டைப் 9 பர்சனாலிட்டி, ரைட். இவங்க எந்த ஜாபுக்கு சூட்டபிள் அப்படின்னா தே ஆர் வெரி குட் இன் ஜாப்ஸ் விச் ரிக்வயர் கொலாபரேஷன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல தே ஆர் நாட் குட். ஏன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து புஷ் பண்ணி வேலையை எடுக்கணும். அந்த வேலை எடுக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்காது. தே ஆர் வெரி குட் இன் கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கிளைண்ட் மேனேஜ்மெண்ட், அதுலலாம் நல்லா இருப்பாங்க. ஓரளவுக்கு யூ கேன் சே HR ஆல்சோ தே வில் பி குட் இன் சச் டைப் ஆஃப் ஜாப்ஸ். ஸ்லோ மூவிங் ஜாப்ஸ், பேக் ஹேண்டட் ஒர்க்கு, சப்போர்ட் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஒர்க். ஸோ இன்னைக்கு கொடுத்த நம்பர்ஸ்ல யாருக்காவது நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் ஆயிருக்கா? யாருக்கு மேட்ச் ஆயிருக்கு கை தூக்குங்க. நான் சொன்ன குவாலிட்டிஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு கேட்குறேன். அது அந்த மாதிரி ஆகும். 2-3 பர்சனாலிட்டி மேட்ச் ஆகும். அது உங்களோட கிராஃப் இப்போ காமிச்சா அது வந்து இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகும். கிராஃப் காமிங்க, எல்லாரோட கிராஃப். ஸோ ஒரு இது டாமினண்டா இருக்கும், மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் சைடு மாதிரி இருக்கும், ஆன்சிலரி, செகண்டரி. ஒன் இஸ் பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி. யூஸ்வலா ஒருத்தங்களுக்கு வந்து 3 பர்சனாலிட்டி இருக்கும். அதுல ஒன்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் கேட்குறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்றேன். வெயிட், நீங்க என்ன, உங்க டைப் என்ன? இல்ல நேம் எல்லாம் தெரியும் எனக்கு. டைப்
உமா தானே? உமாபாத்தி. 7. 7 உங்களுக்கு மேட்ச் ஆச்சா? ஓரளவுக்கு. எது மேட்ச் ஆச்சு? ஞாபகம் இல்லைல்ல, அவ்வளோ கிளியரா ஞாபகம் இல்லை. 50% மேட்ச் ஆச்சு. உங்களுக்கு 4 மேட்ச் ஆச்சா? உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் எனக்கும் பட்டுது. உங்களுக்கு மேட்ச் ஓரளவுக்கு தான் ஆயிருக்கு. உங்களுக்கு ஒரு 60% மேட்ச் ஆயிருக்கு. எங்கேயோ உங்களுக்கு வந்து 7 நடுவில் வருது. 3க்கு இல்லாமல் 7 வருது. கொஞ்சம் ஸ்கேட்டராகவும் இருக்கீங்க. ஸ்கேட்டர்னா தெரியும்ல, ஃபோக்கஸ் கொஞ்சம் இது. ஆனால் அந்த 3யோட டிரைவ் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு என்ன பர்சனாலிட்டி சார்? 1 பர்ஃபெக்ஷனிஸ்ட். ப்ராப்ளம் யோசிப்பீங்களா? நிறைய ப்ராப்ளம்ஸ் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஓகே. உங்களுக்கு என்ன மேட்ச் ஆச்சு? 7 மேட்ச் ஆகுதா? ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. வேற என்னென்ன மேட்ச் ஆச்சு உங்களுக்கு? 1 மேட்ச் ஆச்சா? ஓ அப்படியா? 2 மேட்ச் ஆகுதான். வேற? சிக்ஸ் மேட்ச் ஆகுது. சார் உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுதுங்க? 1 6. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?